ஹாய், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் இல்லை ஒரு பீப்புள் ஒருத்தங்க வந்து மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆக போகிறாங்க, புதுசாக வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறாங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போயிடலாம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு போகலான்னா ஸ்டாக்ஸுக்கு போயிடலாம். மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும், ஸ்டாக்ஸும் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டுன்றது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? அவங்க மந்த்லி உங்களுக்கு சேலரி வரது அது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி கிரெடிட் பண்ணி வச்சுக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் அது டீட்டெயிலாக மியூச்சுவல் ஃபண்டாக என்ன சொல்லிட்டு பார்ப்போம். அதில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட்னு அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பேசிக்காக ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ண உள்ளே வராங்கன்றப்போ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஸ்டாக்கில் பண்ணணும், எந்த ஸ்டாக்கில் பண்ணால் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு 7 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அது கொஞ்சம் பெட்டரான ஸ்டாக், ஃபியூச்சர் பேஸ்டு ஸ்டாக்கு, ஃபியூச்சரில் நல்லா க்ரோத் ஆக வேண்டிய ஸ்டாக், அந்தமாரி ஸ்டாக் பார்த்தா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் ஹோல்ட் பண்ணுறவங்க, இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க, இந்த அமௌண்ட் எனக்கு தேவையில்லை, இல்லை மந்த்லி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி இந்த கம்பெனியில் எல்லாமே போட்டு வச்சுங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா டாடா மோட்டார்ஸ். கொஞ்சம் அதிகம் தான், 700-750 ரேஞ்சில் இருக்குது மார்க்கெட் வேல்யூ. அதனால் அதுக்கு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நல்லாவே சப்போஸ் இன்னும் வெஹிக்கிள் ஃபீல்ட் நல்லாவே இருக்குது, அதனால் நல்லா க்ரோத் ஆக அது வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பஞ்சாப் நேஷனல் பேங்க் செக்டாரில் இது ஒரு கம்மியான மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு நல்ல பேங்க்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் சொல்லலாம். கொஞ்சம் நல்லா செக்டாரான பேங்க் தான் இருக்குது. அடுத்து என்ன கம்பெனி பற்றி பார்க்க போகிறோன்னா ONGC அப்படின்னா ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து ஆயில் செக்டார், கேஸ் எல்லாமே ஃபியூச்சர் பேஸ்டு தான். கம்பல்சரி இந்த பெட்ரோல் அந்த மாதிரி இருக்கிற பெட்ரோல் நீங்கள் பாரத் பெட்ரோல் பங்க், HP பெட்ரோல் பங்க், இந்தியன் பெட்ரோல் பங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது நாலுமே ஒரே ஈக்குவலான க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் இதுவும் ஃபியூச்சர் பேஸ்டு ஸ்டாக் தான். அடுத்து என்னென்னா ஐடி செக்டாரில் விப்ரோ எடுத்துக்கலாம். விப்ரோ ஒரு நல்ல செக்டார், ஏன்னா அது கம்மியான ப்ரைஸில். TCS எடுக்கலாம், ஆனால் அது வேல்யூ ரொம்ப அதிகம், 4000 கிட்ட வரும்னால. அதனால் TCS, டெக் மஹிந்திரா அது மாதிரிலாம் போனால் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் அது வேணாம்னு சொல்லிட்டு விப்ரோ கொஞ்சம் நல்ல கம்பெனி, அதனால் அது ப்ரிஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு பேசிக் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபினான்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா IRFC, ரயில்வே ஸ்டாக்கு, கவர்மெண்ட் செக்டர் வேறு. அதனால் கம்பல்சரி நல்ல க்ரோத் இருக்கும். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நல்ல க்ரோத், பாஸ்ட் 1 இயராக நல்ல க்ரோத் இருக்குது. அதனால் IRFC ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓரளவுக்கு பெட்டரான ஸ்டாக்கும், நல்ல மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ இருக்குது, டெப்த் அவ்வளோவும் கிடையாது. அதனால் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக் தான். அதனால் தாராளமாக இதுவும் ஒரு பை பண்ணிக்கலாம். லாங் டர்முக்கு நல்லது. ஏன்னா ரயில்வே செக்டார் எப்பயும் குறைஞ்சி போகிறது கிடையாது. ஏன்னா அது கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ரயில்வேஸ் யூஸ் பண்ணுறவங்கள இருந்து முதற்கொண்டு அது இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம மெட்ரோ வந்துச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க IRFCயில். நெக்ஸ்ட்டு ரயில் விகாஸ், இதுவும் அந்த ரயில்வே செக்டார் டாக் தான். இது வந்து நம்ம மெட்ரோ இருக்குல்ல, மெட்ரோக்காகாது. மெட்ரோ அப்கிரேட் இப்போ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து மெட்ரோ பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல இப்போ பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால் ரயில் விகாஸ் கம்பல்சரி ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் பை பண்ணி வச்சுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம டாடா ஸ்டீல். இது நம்ம ஸ்டீல் இண்டஸ்ட்ரியிலே ஒரு நல்ல இண்டஸ்ட்ரினா டாடா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். ஒரு நல்ல க்ரோத் இருக்க கம்பெனி, ஃபியூச்சர் பேஸ் கம்பெனி, நல்ல க்ரோத், இப்பயும் நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் டாடா ஸ்டீல்ன்றப்போ, டாடா கம்பெனி அப்படின்றப்போ அந்த பேருக்காகவே வாங்கலாம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த டாடா ஸ்டீல் ஒரு ரொம்ப நல்ல கம்பெனி. அதனால் இந்த கம்பெனி முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணுறவங்க தாராளமாக பை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த 7 செக்டாருக்குமே ஒரு ரொம்ப மினிமலான ரிஸ்க் கூட இல்லை, ரிஸ்கே இல்லை. மொத்தம் சொல்லப்போனால் அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் ஹை கேபிட்டல் கம்பெனி, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணது லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. ஃப்யூச்சரில் நல்லபடி நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸு கொடுக்கும். போனஸ், ஸ்பிரிட்டு, டிவிடெண்ட் எல்லா கம்பெனியுமே தருவாங்க. அதனால் அந்த ரீசனுக்காக நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவேன், பேசிக் பிகினர்ஸ் எல்லாருக்குமே, ஓகேங்களா? இதேமாதிரி உங்களுக்கு வேறு என்ன ஸ்டாக்ஸில் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த ஸ்டாக்ஸை பற்றி எல்லாமே தனித்தனியாக ஒரு ஸ்டாக் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணி என்னென்ன ஸ்டாக் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, என்ன ப்ரொடக்ஷன், என்ன கேபிட்டல், எவ்வளோ டெப்த்து, எல்லாமே ஃபேஸ் வேல்யூ, அது எல்லாத்தையுமே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டாக்ஸை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் தென் பாய்.